வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆணுடைய ராசியுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் ஃபார் மேரேஜ், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ லவ், மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் ஒரு ஆணை தேர்வு செய்ய போகிறீங்க. அவருடைய ராசியுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் அதிலேயே ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். பாருங்கள், இது ஒரு பொது பலன் தான். இந்த 100 விஷயம் சொன்னோம்னா சில பேருக்கு 10 பொருந்தும், சில பேருக்கு 100 பொருந்தும். இது ஒரு ரிசர்ச்சில் பண்ணுறது. பாருங்கள், பயன்பெறுங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா சர்வீஸும் பயன்படுத்துங்க. ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி அண்ட் ஆல். எங்கள் டீம் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ. கும்பம். கும்ப ராசியை சேர்ந்த ஆண்கள், பொதுவாக கும்ப ராசியை சேர்ந்த ஆண்கள் நிறைய பேர் பார்த்ததில் பெரிய பணம் படைத்தவர்கள், பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப ஆர்வமானவர்கள், எப்போவுமே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கவங்க நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. சரி, ஒரு வாழ்க்கை, ரிலேஷன்ஷிப், லவ் இதிலலாம் அந்த ஆண்கள் எப்படி இருக்காங்க? கும்ப ராசியை சேர்ந்த ஆணை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெண் நினச்சாங்கன்னா, முதல்ல இவர் வந்து நல்ல திறமையானவரா? நிச்சயமாக திறமையானவர். திறமையில் குறையே சொல்ல முடியாது கும்பராசி ஆண்களை. பணம் சம்பாதிப்பார், பணக்காரனாக ஆயிடுவார். கும்பராசியை சேர்ந்த ஆண்கள் எப்படியும் பணம் படைத்தவர்களாக மாறுவார்கள். அவங்க ராசியே காலச்சக்கரத்துக்கு 11 லாபம், ஆதாயம். அதனால் ஆதாயத்தை தேடி, லாபத்தை தேடி, பணத்தை தேடி, பொருளை தேடி, தன்னுடைய வளர்ச்சியை தேடி எப்போவுமே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ராசியோட லிஸ்ட்டில் கும்பம். ஸோ பணமும் அடுத்து வந்துடுச்சு. 3வது, சொசைட்டியில் நல்ல ஸ்டேட்டஸோடு வாழ்வாங்க. நிச்சயமாக நல்ல ஸ்டேட்டஸில் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பும் உண்டு. இதெல்லாம் எவ்வளோ பாசிட்டிவாகுது பாருங்கள். ஓன் பிஸ்னஸ் பண்ணுற ஆப்ஷனை கும்பம் அதிகம் எடுத்துரும். செல்ஃபாகவே ஒரு கன்சல்டன்ட், ஒரு மேனுஃபேக்சரிங், இல்லைனா ஒரு சேல்ஸ், ஏதோ ஒன்று இந்த ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுல இந்த கும்பம் ஆப்ஷனை கண்டிப்பாக எடுத்துரும். இது ஒரு நல்ல விஷயமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அன்பானவர்களா, கும்பம் தன்னுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க தான். அது எந்த குறையும் சொல்ல முடியாது. சொசைட்டியில் ஏழை மனிதர்களை காப்பாற்றக்கூடிய இடத்துலையும் நேசிக்கக்கூடியவங்க தான். கும்பம் கொஞ்சம் ஒரு பரந்த மனம் சார்ந்த மனிதர்களாக இருப்பாங்க, ஆண்கள் குறிப்பாக. ஸோ மனைவியுடைய அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் உண்டு. கும்பம் பக்கா. ஹெல்த்து, பெரும்பான்மை கும்பராசியை சேர்ந்தவங்க, பெரும்பான்மை நிறைய பேரை நான் பார்த்ததில் எல்லோரும் நல்ல உடல் பருமனோட நல்லா வாகாக இருப்பாங்க. சில பேர் மட்டும்தான் கொஞ்சம் மெல்லிய தேகம். பட் அதிகப்படியாக பார்த்ததில் நல்ல உடல் வாகோட நல்ல சிறப்பாக நல்ல தெளிவாக ஜெய்ஜெண்டிக்காக இருக்கும் நிறைய பேர் உண்டு. அடுத்தது ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உபாதை கொஞ்சம் கொடுக்கும் கும்பம். கும்ப ராசியை சேர்ந்த ஆண்கள் அவங்களுடைய மன இயல்பு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஜென்ரலாக பார்க்க வந்து ஃப்ரெண்ட்லியாக, கேஷுவலாக தெரியும். திடீர்னு சீரியஸ் ஆகிடுவாங்க, திடீர்னு ஒரு கோவம் வரும், திடீர்னு வெடிக்கிறது, அதெல்லாம் உண்டு. பட் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்லி, கேஷுவல், ரொம்ப கூலாக போகிற ஆளுங்க தான். அப்படி ஒன்றும் எப்போவுமே சீரியஸாக இருக்கிற ஆளுங்களும் கிடையாது. தான் உண்டு, தன் வேலை உண்டு இருக்கிறதுல கெட்டிக்காரங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நமக்கு இது ப்ரொஃபஷன், நமக்கு இது வேலை, நமக்கு இது வருமானம், நமக்கு இது இந்த வேலை இருக்குது, இந்த பொறுப்பு இருக்குது, இதை செஞ்சு முடிக்கணும், இதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. பொறுப்பானவர்களாக, நிச்சயமாக பொறுப்பானவர்கள். அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. மைனஸே இல்லையா? இருக்குது. மைனஸ் இல்லாமல் யாருமே கிடையாது. பயணங்களை நிறைய விரும்பக்கூடியவங்க. அப்போது டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதான் பயங்கர பாசிட்டிவ். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர்றது, பணம் கொடுக்கறது, உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது, உங்களுக்கு உதவி செய்கிறது, உங்களை முன்னேற்ற முயற்சி பண்ணுறது, நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக இருப்பாங்க. கும்பம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் இருக்குது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ மைனஸ் எல்லாம் பார்க்கலாம். கோபம் வர ராசியுடைய லிஸ்ட்டில் கும்பமும் உண்டு. காற்று ராசி. டக்குன்னு திடீர்னு கோபம் வரும், முகம் மாறும். கோபத்துடைய வெளிப்பாடு அது ஆக்ரோஷமான சத்தம். அந்த சத்தத்தோடைய வெளிப்பாடு நிறைய வார்த்தைகள் தேவையில்லாத வரும். பொறுமை இழந்த மனநிலையை கொடுக்கும். இதெல்லாம் கும்பத்துக்கு உண்டு. ஒரு மைனஸ் இருக்குது. எமோஷனாக வரும், திடீர்னு அது ட்ரிகர் ஆகிடும். கும்பம் அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உடையவங்க. நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்களோ லைஃப்பில், கும்பத்தை சேர்ந்த ஒரு ஆண் லைஃப்பில் என்ன அவங்க பார்ட்னருக்கு பண்ணுறாங்களோ பிரதிபலனாக அந்த பார்ட்னர்கிட்ட தான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வரும். அது பணம்னு சொல்ல மாட்டேன். அவங்க செய்கிற செயலாக இருக்கலாம், அவங்க செய்கிற முயற்சியாக இருக்கலாம், அவங்க கொடுக்குற அன்பு, ஆதரவு, ஏதோ ஒரு விஷயம் திரும்பவும் அதை வந்து எதிர்பார்ப்பாங்க. ரெசிப்ரிகேட் பண்ணலைன்னா அப்போ வருத்தம், கோபம், கவலை, இல்லை சுயநலமாக மாறக்கூடிய தன்மை, இதெல்லாம் அந்த கும்பத்துக்கு உண்டு. 3வது, அவங்கள நீங்கள் எந்த காலத்துலேயும் எக்காரணத்துக்காகவும் அவங்களுடைய கேரக்டரையோ ஆட்டிடியூடையோ மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. அது மாறவே மாறாது, ஃபிக்ஸடு.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதை அப்படியே அவங்க பயணம் பண்ணுவாங்க. அந்த முயற்சியை தொடர்ந்து செய்வாங்க. அதுதான் அவங்களுடைய அடிப்படையான குணம். ஸோ கும்பத்தை இந்த இடத்துல நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். அடுத்தது கும்பம் உங்களை சார்ந்த அல்லது அவர்களை சார்ந்த குடும்பத்தை நேசிக்கக்கூடியவராக இருந்தாலும் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கருத்து மோதலை ஏற்படுத்தி ஒரு பிளவு மாதிரி ஏற்படுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை டக்குன்னு கட் பண்ணுவாங்க. அதை அன்வான்டாக என்டர்டெயின் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறது இதுவும் கும்பத்துக்கு உண்டு. சில சமயத்தில் அவருடைய விருப்பம் மற்றவங்க தடுத்தாலும் நிறுத்த முடியாது. அவருடைய விருப்பம்படி அவர்கள் வாழ்க்கையை வாழ்வார்கள். நண்பர்களோட உலகளாவிய பயணங்களோட அவங்க வாழ்க்கை பயணம் தொடரும். இதுவெல்லாம் நீங்கள் கலந்து புரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தத்தில் ஒரு ஒன் லைனில் கும்பராசியை சேர்ந்த ஆண் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பணம், பெயர், புகழ், வளர்ச்சி விரும்பக்கூடிய பெண்களுக்கு கும்பம் நல்ல மேட்ச் ஆகும். ஃப்ரெண்ட்லினஸ் இருக்குமானா இருக்கும். பட் அதே நேரத்தில் அவங்கள நம்ம மாற்றணும், நம்மளுக்காக அவங்க மாறணும், நம்ம வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணி காட்டுறோம், இதெல்லாம் நினச்சிங்கன்னா கும்பத்துக்கிட்ட அது செல்லாது. நாம் இருக்க இயல்போடு அவங்க இருக்கிற இயல்போடு ஏற்றுக்கொள்வோம், வாழ்க்கையை நல்ல உயர்வான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் சாய்ஸ். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு ரிசர்ச்னு எடுக்கும்போது ஒரு ராசியை வந்து நம்ம ஒரு 1000 ஹாரோஸ்கோப் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஹாரோஸ்கோப்பில் அந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கும், ஆணாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் ஏன் இதை கொடுத்துருக்கேன்னா, இப்போ வந்து இதில் வந்து இந்த ராசி கெட்டவங்க அந்த ராசி நல்லவங்கன்னா கிடையாது. எல்லாருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. அது உங்களுக்கு எது அக்செப்டபுளாக இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒருத்தருடைய ஒரு ராசியுடைய நெகட்டிவ் சைடை யாரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்கள ஏற்றுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு ஜென்ரல் தான். இன்னும் சொல்லப்போனால் அது பர்சனலாக ஒரு சார்ட்லேயும் இந்த ராசிப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன்னா நான் சொன்ன குணங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பொருந்தணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 10% தான் பொருந்தும். ஏன்னா அந்த லக்னம் இருக்குது, பர்த் சார்ட் இருக்குது, ஜனன ஜாதகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் ஒரு ஓவரால் வியூவில் நீங்கள் வந்து சும்மா ட்ரையல் கூட பண்ணி பாருங்களேன். இப்போ நான் ஒரு ராசியை சொல்லியிருக்கேன், அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்குறீங்கன்னா அந்த ராசியை சேர்ந்த ஃப்ரெண்டையோ இல்லை உங்கள் அண்ணா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர், உங்கள் கலீக், உங்களுடைய கிளாஸ்மேட், யாரை வேணால் நீங்கள் அப்படி சும்மா கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து அவங்களுடைய குணங்கள்லாம் கொஞ்சம் தெரிய வரும். அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எதை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க எதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உணர்வீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் அதை கம்பேர் பண்ணது தான் இந்த ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதனால் இது பர்சனலாக இது உங்களுக்கு தான் பொறுத்திக்கணும்னு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு வியூவில் ஒரு ரிசர்ச்சில் ஒரு அனலைசிஸில் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நீங்கள் பெட்டராக புரிஞ்சிக்கிறதுக்கு அது பயன்படுறது தான் அதோடைய அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மேலும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சர்வீசஸ் என்ன வேணுமோ lifehoroscope.in யூஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.